அருமையானவர்களை இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நண்படத்திலே கொண்டு வருகிறேன். பேதுருடைய வாழ்க்கையில பாருங்கள், லூக்கா 5 அவனுடைய வெறுமையான படவை இயேசு கண்டு அந்த படவின் மேல் ஏறி அதுல ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அப்போ என்ன பண்றாரு? போதகம் பண்ணி முடிச்சோடனையும் பேதுருவை பார்த்து சொல்றாரு, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்க. அப்ப பேதுரு சொல்றாரு, முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்னும் நடக்கல, ஒன்னும் அகப்படல, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி போடுகிறேன். அதன்படி போடுகிறார். 2 படவு அமிலத்தக்க மீன்களை அவர்கள் அன்று எடுத்தார்கள். இதுல இருந்து இன்னைக்கு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். முதல்ல என்ன அப்படின்னா, பேதுரு யார் அப்படின்னா ஒரு மீனவன். அப்போ அவன் ஒரு மீனவனாய், அவன் தொழிலே மீனவ தொழில். எனவே அவன் சிறு வயதிலிருந்து கடலோரத்திலேயே வாழ்ந்தவன், கடலை பற்றி நன்கறிந்தவன். எப்ப போனா மீன் கிடைக்கும், எங்க போனா மீன் கிடைக்கும், எந்த ஆழத்துல மீன் இருக்கும், எந்த சீசன்ல இருக்கும், எல்லாம் நுணுக்கமா அறிந்த பேதுரு. அதே போல அவனுடைய அனுபவஸ்தம் பாருங்க. அவன் மீன் பிடிச்சி பழக்கம் வேற. ஸோ அவன் வாழ்ந்த அந்த அட்மாஸ்பியரும் அவனுக்கு கற்றுக் கொடுத்துச்சு, அவனுடைய அனுபவமும் கற்றுக் கொடுத்துச்சு. ஆனா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2மே தோத்து போச்சு. அப்போ மீன் பிடிக்கிற இந்த பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. எனவே அன்னைக்கு ஒரு லாஸ், ஒரு தோல்வி, ஃபெயிலியர். அந்த தோல்வியை என்ன செய்ய தெரியாம மறுநாள் வலைகளை அலசி கொண்டிருக்கிறான். இயேசு பிரார்த்தனை செய்தார். என்ன நான் சொல்லுகிறேன், நீங்க எந்த ஏரியால தோல்வியை சந்திக்கிறீங்களோ அந்த தோல்வி ஜெயமாக மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. அன்று பேதுரு அவன் பாருங்க, இயேசு சொன்ன சொல்றான், முழுவதும் பிரயாசப்பட்டேன். அதுக்குள்ள எல்லாம் அடங்குது பாருங்க. எப்ப எனக்கு எல்லாம் தெரியும், இதை பத்தி எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி. ஆமென். நான் சொல்றேன், நிறைய ட்ரை பண்ணியிருக்கலாம், நிறைய நீங்க பண்ணி பார்த்துருக்கலாம். எவ்வளோ தட்டி தான் ட்ரை பண்றது, எந்தெந்த வழியெல்லாம் நான் அதை செஞ்சு பார்த்துருக்கேன், எனக்கு வாய்க்கல. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்யுங்கள், அற்புதம் நடக்கும். உங்கள் தோல்வி ஜெயமாய் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. அடுத்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு வெறுமை. அவங்களுக்கு அன்னைக்கு மீன் பிடிச்சா லாபம், மீன் பிடிக்காட்டி அங்க வெறுமை இல்லையா? ஆனா இயேசு பாருங்க, அந்த வெறுமையை நிறைவாய் மாற்றினார். இன்று உங்க வாழ்க்கையில காணப்படுகிற வெறுமையை நிறைவாய் மாற்றுவார். தம்முடைய நன்மைகளை நிரப்பி, நன்மைகளால் உங்கள் வாழ்க்கை அலங்கரித்து நிரப்புவார். உங்க வாழ்க்கையில இனி வெறுமை காணப்படாது. ஆமென். பிரதர், சமாதானமே இல்லை, ஒரு வெறுமை, ஆண்டவர் சமாதானத்தால் நிரப்புவார். பிரதர், எங்க குடும்பத்துல சந்தோஷமே இல்லை, அந்த வெறுமையை மாற்றி சந்தோஷத்தால் நிரப்புவார். பிரதர், வீட்டுல பணமே தங்க மாட்டேங்குது, அந்த வெறுமையை மாற்றி அவர் செழிப்பை கட்டளையிடுவார். பிரதர், அடிக்கடி முடியாம போகுது, அந்த வெறுமையை மாற்றி சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அளிப்பார். இந்த தேவன் வெறுமையை தம்முடைய நன்மையின் நிறைவினால் மாற்றுகிற தேவன். உங்கள் தோல்வி ஜெயமாய் மாறும், வெறுமை நிறைவாய் மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பேதுரு சொல்றாரு, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய். ஒரு அடையாள மாற்றம். அது வரைக்கும் அவன் மீனவன், அதுக்கப்புறம் அவன் அப்போஸ்தலன். அதுவரை அவன் மீனவன், அதுக்கப்புறம் அவன் சீஷன். ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுத்துட்டார். இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றுகிறார், உங்க அடையாளத்தை மாற்றுகிறார். ஆமென். இதுவரைக்கும் நீங்க செஞ்சுட்டே இருக்கிறீங்க, நிறைய தோல்வி கண்டுட்டு இருக்கீங்க. ஒரு புது ஃபேஸ்ல ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ண போகிறாரு. அந்த புது ஃபேஸ்ல தேவன் உங்களை யூஸ் பண்றப்ப அது மகிமையா இருக்கும். நீங்கள் ஒரு திருப்தியான, ஒரு சாட்டிஸ்ஃபைட் லைஃப் வாழ்வீங்க. சில பேருக்கு பாருங்க, அந்த வேலை பார்க்குறப்ப அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காரு. பிஸ்னஸ் தொடங்கணும். அந்த பிஸ்னஸ் தொடங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைட் லைஃப். அப்போ தேவன் ஒரு ஷிஃப்ட் உங்க லைஃப்ல கொண்டு வர்றார். அன்னைக்கு பேதுருடைய வாழ்க்கை மாற்றின கர்த்தர் இன்று உங்க வாழ்க்கையை மாற்றுகிறார். ஒரு அடையாள மாற்றத்தை கட்டளையிடுகிறார். தோல்வி ஜெயமாய் மாறும், வெறுமை நிறைவாய் மாறும். கர்த்தர் உங்க வாழ்க்கை மாற்றுவார். இன்று வெறுமை நிறைவாய் மாறும். அபண்டன்ஸ், ஒரு பரிபூரணத்தினால் உங்களை நிரப்புவார், ஆச்சரியப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.